ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி மட்டன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். மட்டனை வேக வச்சு எடுத்துகிட்டு அதில் உருளைக்கிழங்கு போட்டுக்கணும். உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறமா அதில் மசால்கள்லாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மல்லித்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ ஒன்று ஒன்று அம்மா செய்வாங்க. மல்லித்தூள் போட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கணும். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைக்கு ஏற்ப போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுனதும் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ எல்லாம் ஒன் பை ஒன்று அம்மா காட்டுவாங்க. ஏன்னா இப்போ புதுசாக நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிக்கனால எங்களுக்கு ஒன்றுதில்லை. இது மிளகு, சீரகம், வெங்காயம், பெருஞ்சீரகம் எல்லாம் அம்மியில் அரைச்சி நல்லா மைய அரைச்சிக்கணும். ஏன்னா திப்பி திப்பியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதையும் போட்டு நல்லா ஒரு குண்டானில் மாற்றிக்கணும். அது கறி வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறி வேக வச்ச தண்ணி ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும். இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். ஏன்னா அம்மா கை ஏற்கனவே கையால் பிசைகிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா கை எப்போவுமே அம்மா கொஞ்சம் ஹைஜீனிக்காக தான் வச்சுப்பாங்க. அதனால் நல்லா கையாலேயே பிசைஞ்சிக்கிறாங்க. நல்லா கையாலேயே பிசைஞ்சதுக்கப்புறம் ஏன்னா இப்போ ஏன்னா மிளகாத்தூள்லாம் அப்படி எதனா போட்டோம் எல்லாம் கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா விறகடுப்பில் தான் அம்மா சமைப்பாங்க எப்போவுமே. அதனால் விறகடுப்பில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடணும். இப்போ அம்மா எல்லாம் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டுவாங்க. ஏன்னா நான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுனால எனக்கு எப்படி செய்யுதுன்னு தெரியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நல்லா கடுகு நல்லா வெடித்ததும் கருவேப்பிலை போட்டுப்பாங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடணும். ஏன்னா நல்லா சுருள வதக்கி அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் அதில் கறி தண்ணியை ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது கிராமத்து ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சுருள வதக்குறாங்களா, வதங்கினதுக்கப்புறம் இப்போ கறி தண்ணி எடுத்து அந்த கறியெல்லாம் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்காங்களே அதெல்லாம் உப்பு போட்டுக்கணும். அம்மா அதில் உப்பு போட்டாங்க. நான் உங்களுக்கு ஆட் பண்ண மறந்துட்டேன். அதனால் உப்பு போட்டு நல்லா அதில் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் எடுத்து இப்போ ஊற்றுவாங்க பாருங்கள். கறியை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கொதி நம்மளுக்கு எவ்வளோ கொஞ்சம் தடுப்புத்தன்மை தெரியுமில்ல, அதனால் தடுப்புத்தன்மை போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கெட்டியாக வரும் கிரேவி மாதிரி. அதுக்கப்புறம் அதை ஊற்றி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அடடா, ஒரு வாழை இலையில் வச்சு அதில் சாப்பாடு, இந்த குழம்பு, முட்டை வச்சுருக்காங்க அம்மா. ஏன்னா அது உங்கள்கிட்ட காமிக்க நான் மறந்துட்டேன். பாருங்கள் இப்போ எல்லாம் ஊற்றுறாங்களா. நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா வாசனை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிய நல்லா மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். இது செஞ்சதுக்கப்புறம் நல்லா வாழை இலையில் சாப்பாடு போட்டு இந்த மாதிரி வச்சு செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.